சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அன்பு கட்டளைக்காக இந்த பதிவு. ஏதேனும் சிறு தவறு இருந்தால் மன்னிக்கவும். என் வாழ்க்கையில் நடந்த சில உண்மை சம்பவங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நாள் என் கணவர் வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கையில் கொடுத்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ராஜா அலங்காரத்தோடு இருக்கிற பாபா ஃபோட்டோ அதில் இருந்துச்சு. அதை நான் பூஜை அறையில் கூட வைக்கல, ஹாலில் ஒரு பகுதியில் மட்டும்தான் மாட்டி வச்சேன். வீட்டில் பூஜை பண்ணும்போது தீபாராதனை காட்டும்போது பாபாவுக்கு எப்போவாவது காட்டுற பழக்கம் தான் இருந்தது. அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஃபோட்டோவிலேருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. நீ முழுக்க முழுக்க ஒரு காலத்தில் என்னை மட்டுமே நீ கும்பிடுவ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு வயிறு வலியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். நைட்டு 1:30 மணி இருக்கும். வெளியே வந்து நான் செப்பல் போட்டு நான் பார்க்கும்போது நான் மாட்டி வச்ச அந்த பாபா ஃபோட்டோ மட்டும்தான் என் கண்ணில் தெரிஞ்சுது. நான் பாபாட்ட வேண்டுறேன், நீங்கள் என்கிட்ட பேசினது உண்மைண்ணா, இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்க்குற பொறுப்பு உங்களுது அப்படின்னு நான் பாபாக்கிட்ட வேண்டிட்டு நான் அங்கேருந்து கிளம்புனேன். ஹாஸ்பிட்டல் போனோம், ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் நல்லபடியாக இருந்தோம். வீட்டுக்கு வந்து சில நாட்கள் அந்த மாதிரி கழிஞ்சுது. அப்போ ஒரு நாள் பாபா என்கிட்ட பேசுகிறாரு. அன்னைக்கு பேசின அதே ஃபோட்டோவில் இருந்தால் அதே வாய்ஸ், இப்போ என்னை நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது உடனே நான் பேசுகிறேன், நம்புகிறப்பா அப்படின்னு நான் பேசுகிறேன். அப்போ உடனே பாபாவும் பேசுகிறாங்க, உன் கூடவே தான் நான் இருந்தேன், உன் கூடவே தான் நான் வந்தேன், உனக்கு பத்திரமா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் வரும். எங்களுக்கும் அந்த மாதிரி வந்தது. அந்த கஷ்ட காலத்தில் இருக்கும்போது என் கணவர் சீரடிக்கு போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிது. போயிட்டு வரும்போது குட்டி பாபா சிலையும் பாபாவுடைய சத்சரிதம் புக்கும் வாங்கிட்டு வந்தார். அதை தினமும் படித்து என்கிட்ட அதை பற்றி பாபாவை பற்றி சொல்லுவார். பாபா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு கஷ்டமும் அதிகமாகிட்டே இருந்தது. நிவேதனை வைக்கக்கூட எங்களால் முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பாபா கும்பிட்றதை நாங்கள் விடலை. பாபாவை முழுமையாக நாங்கள் நம்பணும். இப்படியே சில வருஷங்கள் போச்சு. பாபா பற்றி எதுவுமே தெரியாத போது என்கிட்ட பேசின பாபா, அவரை பற்றி எல்லாம் தெரியும் போது என்கிட்ட பேசலை. எனக்கு ஆத்ம பூஜை பண்ணுறது வழக்கம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பல வருடங்கள் கழித்து திரும்ப எனக்கு அதே குரல் கேட்டுச்சு. இவ்வளோ நாளாக ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பாபா சொன்னார், உங்களுக்கு சோதனை கொடுத்தேன், அந்த சோதனை காலகட்டத்திலையும் என்னை முழுமையாக நம்பினீங்க, அதனால உங்கள்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாபாவை முழுமையாக நம்புங்க, முழு சரணாகதி அடைங்க. நிச்சயமாக பாபா நம்மளை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறேன், 6 மாதம் கன்சீவாக இருக்கேன், ஹாஸ்பிட்டல் போனால் ஸ்கேன் பண்ணோம், அப்போ வந்து குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, ஏன்னா 10 வருஷம் கேப், ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு இருந்து இப்போ 10 வருஷம் கேப்பில் இப்போ திரும்ப கன்சீவாக இருந்திருக்காங்க, அதனால் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, கிட்னி ஃபெயிலியராக கூட இருக்கலாம், குழந்தை பிறக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அழுதாங்க. 10 வருஷம் கன்சீவாக இருந்தேன், என்னால் சந்தோஷப்பட முடியலங்க அப்படின்னு அழும்போது நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நான் பாபாவை கும்பிட்றேன், நீங்கள் எது வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டு நான் பாபாட்ட வேண்டிட்டு நான் படுக்கிறேன். அப்பா, இவங்களுக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், ஏன்னா 10 வருஷம் கேப் ஆகிடுச்சு, நல்லபடியாக உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நைட்டு நான் சாமி கும்பிட்டு படுத்துட்டேன். அப்போ எனக்கு கனவுல பாபா வந்து சொன்னது, அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும், எந்த குறையும் இருக்காது, அவங்கள தைரியமாக இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கனவு வந்தது அன்றைக்கி நைட்டு. நான் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், தைரியமாக இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், எந்த குறையும் இருக்காதுன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். பாபாவை நம்புங்க, பாபாவை கும்பிடுங்க, பாபா உதவி மட்டும் சாப்பிடுங்க போதும்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க செஞ்சு ஒரு 4-5 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க, பையன் பிறந்திருக்கான், எந்த குறையும் கிடையாது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாபாவை அவங்க முழுமையாக நம்பி வேண்டினாங்க, பாபா அவங்கள கைவிடலை. அதனால் நம்பிக்கைங்கிறது முழுமையாக நம்புறதுல தான் இருக்குது. நிச்சயம் அவரை முழுமையாக நம்புங்க, அவர் நம்மளை கைவிட மாட்டார். பாபாவுடைய இன்னொரு அற்புதத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் சாய்ராம். நன்றி.